ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கேழ்வரகு தோசைக்காக ஊற வைக்க போகிறேன். அதுக்கு கேழ்வரகு 2 டம்ளர், அரிசி இட்லி ரைஸ் வந்து 1 டம்ளர். நான் வந்து ரேஷன் அரிசி போட்டிருக்கேன், நீங்கள் இட்லி ரைஸ் போடுங்க. உளுந்து 1/4 டம்ளர், வெந்தயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இந்த ரேஷியோவில் ஊற வைங்க. இப்போ உளுந்தையும் அரிசியும் காத்தால ஊற வச்சா போதும், சீக்கிரமாக எழுந்து. ஆனால் கேழ்வரகை நைட்டே ஊற வச்சிடணும், அப்போ தான் நல்லா ஊறிண்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி வெந்தயத்தையும் நைட்டே ஊற வச்சா நல்லாயிருக்கும். அதனால் இது 2த்தையும் ஊற வச்சுட்டு காத்தால அரிசி நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தோசை வாக்கும்போதும் காட்டுறேன். மில்லட்ஸ் வந்து உடம்பு நல்லது. கேழ்வரகு, கம்பு எல்லாமே நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி பண்ணி பாருங்கள். நான் வாத்துட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். இதை பாருங்கள், கேழ்வரகை ஊற வைக்கிறேன்னு சொன்னேன்ல, இல்லை ஓவராக குப்பை இருக்கும். இந்த பாருங்கள், ஒரு 5 டைம் 6 டைம் நல்லா களையணும். களைஞ்சிட்டு அரைச்சிட்டு தான் நீங்கள் ஊற வைக்கணும். இந்த பாருங்கள், களையந்து ஒரு களைஞ்சி யூஸ் பண்ணால் போதும். இந்த பாருங்கள், எவ்வளோ மண் பாருங்கள். ஒரு டைம்ஸ் நான் களைஞ்சிட்டேன், அப்போயே இந்த பாருங்கள் மண் வந்துகிட்டே இருக்குது. அது மாதிரி நீங்களும் நல்லா களைங்க 5 டைம்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், மாவு கேழ்வரகு மாவு அரைச்சாச்சு. காலையிலே அரைச்சிட்டேன், இப்போ தான் காட்ட முடிஞ்சது. காட்டேன், ஈவினிங்குள்ளே அது பொங்கிடும். தோசை வாக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், தோசை பாருங்கள், ரெடி ஆகிடுது தோசை. இது மாதிரி தோசை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவில் சூப்பராக ஹெல்த்தியான, எப்போதும் நார்மல் தோசை வாக்காத, வாரத்துக்கு ஒரு வாட்டி கேழ்வரகு தோசை இது மாதிரி வாட்சாருங்க. அடையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கேழ்வரகு அடையும் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், தோசை நல்லா வந்திருக்கு. இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து கத்திரிக்காய் சட்னி பண்ணிட்டேன், அதோட வீடியோ வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட்.